ஹாய் ஓஸ் வெல்கம் டு ஸ்டெரவேக் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் காதல் தி கோர்ங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் காதல் தி கோர் இந்த படத்தில் ஜோதிகாவும் மம்முட்டியும் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்க, ஜோதிகாவும் மம்முட்டியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் 19 வயசில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. இப்படி இருக்கும்போது மம்முட்டி இருக்க ஊரில் மம்முட்டி வார்டு மெம்பர் எலெக்ஷனில் நிற்கிறாரு. இப்போ இவர் எலெக்ஷனில் நிற்கும்போது ஜோதிகா வந்து கோர்ட்டில் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. இவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணதுனால மம்முட்டியோட எலெக்ஷன் வேலைகளில் சில பல பிரச்சனைகள் வருது. ஜோதிகா ஏன் டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்க, மம்முட்டி கடைசியில் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணாரா இல்லையா, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் வந்து ஒரு சோசியல் மெசேஜ் சொல்கிற படம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் உள்ள செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிற ஒரு மெசேஜ் தான் இந்த படம். இந்த படத்தில் வந்து ஜோதிகாவும் மம்முட்டியும் ஒரு மிகப்பெரிய ஸ்டார். அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கவே தேவையில்ல. இருந்தாலும் இவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கனாக்க தன்னோட ஃபேன்ஸுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும், ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மம்முட்டியும் ஜோதிகாவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மம்முட்டியும் ஜோதிகாவும் இந்த படம் நடிக்கலைன்னா கண்டிப்பாக நான் பார்த்துருக்க மாட்டேன். இந்த படத்தில் மம்முட்டியும் ஜோதிகாவும் நடிச்சிருக்காங்களே, என்ன படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தேன். பட் எனக்கு வந்து இந்த படம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு சோசியல் மெசேஜாக இந்த படம் வந்து 100% சக்ஸஸ் தான். ஆனால் நான் ஒரு 2 மணி நேரம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், ஜாலியாக ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும். இந்த படம் ஒரு மொக்க படம், ஒரு செம போரான படம். இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக எடுத்திருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், படத்தில் சாங்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துக்கு பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. விட்டு மம்முட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஜோதிகாவோட ஆக்டிங், அப்புறம் மம்முட்டியோட அப்பாவை நடிச்சிருந்த ஒரு ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த மம்முட்டியோட பொண்ணு நடிச்சிருந்தவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ஓவராலாக படத்தில் நடிச்சவங்களோட எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும். இந்த படம் வந்து 1 hour 53 minutes வருது. படம் ரொம்ப ஸ்லோவாக போகும், போர் அடிக்கும். இந்த படத்தில் ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்தில் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஸ்கோப்பும் இல்லை இந்த படத்தில். இந்த படம் 1 hour 58 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.